Hi friends, welcome to CK Empire channel. இந்த வீடியோவில் டேஸ்டியான ஹெல்தியான ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரவா கிச்சடியை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் நல்லா சூடான உடனே 2 தேக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கிடணும். ஆயில் நல்லா சூடான உடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடணும். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை, ஆனால் நான் ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வாங்கி வாஷ் பண்ணி நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த கருவேப்பிலையை தான் இப்போ தாளிப்புக்கு சேர்த்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும். கிச்சடிக்கு சின்ன வெங்காயம் அதிக அளவு சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிச்சடிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சடிக்கு சின்ன வெங்காயம் அதிக அளவில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு. இது கூட ஒரு தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறணும். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இது கூடவே இப்போது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இது கூடவே பச்சை பட்டாணியையும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிச்சடிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் வேகிற இந்த 2 நிமிஷம் நேரத்தில் ரவையை 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கம்மியாக ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ரவை பொன்னிறமாக ஆற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறணும். ரொம்ப சூப்பராக இருக்கும் கிச்சடி இது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு செய்யும்போது. ரவை இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. வெஜிடபிள்ஸ் இப்போது நல்லா ஃப்ரை ஆகிருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வேகணும், அதனால் இன்னும் ஒரு நிமிஷம் வேக வைக்கிறேன். இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். நான் இந்த பவுலுக்கு 1 பவுல் அளவுக்கு ரவை எடுத்தேன். 2 பவுல் தண்ணி சேர்த்துருக்குறேன். வெஜிடபிள்ஸ் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணி நல்லா கொதி பிடிச்ச உடனே நம்ம ரவையை சேர்த்துடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதி பிடிச்சிருச்சு. இது கூட ரவையை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போது ஒன்று போல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். இப்போது சூப்பரான கிச்சடி ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு கிச்சடின்னு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இதே போல் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.